சிங்கர் ஜூனியர் 6 அப்படின்னாலே ரொம்ப திறமையான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு ரொம்ப திறமையான கண்டஸ்டன்ஸ். அண்ட் 30 கண்டஸ்டன்ஸோட இந்த ஷோ வந்து ஆரம்பிச்சுது. ஸோ இந்த 30 பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவங்க இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு அவங்களுடைய நாள் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அதாவது அன்னைக்கு பண்ண ஒரு சின்ன தவறுனாலதான். பட் அவங்கள வந்து ஒரு திறமை அடிப்படையில பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே டேலண்டடானவங்க. ஸோ அந்த வகையில ஒரு சில பேரை வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு மக்கள் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த சூப்பர் சிங்கர்ல இருந்து எலிமினேட் ஆன நம்ம அஹானா, தனுஷ், அனந்த் பைரவ் சர்மா, ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது திறமை ரொம்பவே அதிகமானவங்க. ஸோ வந்து ஏதோ ஒரு ரீசன்ல அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் இவங்களுடைய எலிமினேஷனை வந்துட்டு மக்கள் இன்னுமே வந்துட்டு ஜீரணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வைல்ட் கார்ட்ல வந்துட்டு இவங்க கெத்தான ரீஎன்ட்ரி கொடுத்து ஃபைனல்ஸ்க்கு நுழையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேன்ஸோட விருப்பமா இருக்குது. ஸோ அந்த வகையில நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கிறது நம்ம கப்பீஸ் புவேர். ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம ஒரு அவங்களுடைய கியூட்னஸாலையும் கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்னாலையும் வந்துட்டு மக்களை கவர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அஹானா குட்டியை சொல்லலாம். ஸோ அஹானா குட்டி வந்துட்டு டாப் 5 வரைக்கும், டாப் 6 வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அடுத்ததா டாப் 6ல இருந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. ஸோ இந்த வகையில நம்ம அஹானா குட்டி வந்துட்டு இந்த வாரம் வைல்ட் கார்ட் ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ வைல்ட் கார்ட் ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்துட்டு ஒரு போட்டோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டோ பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம அஹானா குட்டி போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு பார்க்கும்போது, ஸோ இந்த ட்ரெஸ், அதாவது அந்த மேல போட்டிருக்க அந்த ஓவர் கோட்டை அண்ட் அந்த கிரீடை வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகி போறவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நம்ம அஹானா குட்டி வந்துட்டு இந்த கிரீடத்தை வந்துட்டு வச்சிருக்காங்க, அந்த ஓவர் கோட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம அஹானா குட்டி ஒருவேளை ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாருடைய டவுட்டுமா இருக்குது. ஸோ அண்ட் இப்போ ஒரு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்துட்டு அஹானா குட்டி ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டேஜுக்கு போய் நம்ம அஹானா குட்டியை வந்துட்டு ரொம்பவே பாராட்டி ஹக் பண்ற மாதிரியான ப்ரோமோ காட்டியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை நம்ம அஹானா குட்டி வந்துட்டு ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்பாட்லயே வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு மக்களோட கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், அஹானா குட்டி ஃபைனல்ஸ்க்கு வருவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம தெரிவிங்க. அண்ட் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்குரிய தகுதி இந்த ஷோல யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிவிங்க.